அருமையான வேளையில் தேடல் புத்தகத்தின் திறனாய்வு விழாவில் தலைமையேற்று மிக சிறப்பாக தலைமையுரையினை நிகழ்த்தி அமர்ந்துள்ள நல்லாசிரியர் பா. ஜான் கணேஷ் அவர்களுக்கும், இங்கு முன்னிலை வைக்கக்கூடிய ஞான ஒளிமலர் இந்துராணி அம்மா அவர்களுக்கும், அதேபோல் மிக அருமையான ஒரு வரவேற்புரை ஆற்றிய கோவில்பட்டி இசை FM எஸ். சுரேஷ்குமார் அவர்களுக்கும், அதே மாதிரி திறனாய்வாளர்கள் முனைவர் திருமதி முருக சரஸ்வதி அவர்கள், திருமதி ராதா தமிழாசிரியை, திரு மதிப்புறு முனைவர் கி. பிரபு அவர்கள், நல்லாசிரியர் திரு ராஜசேகர், கவிஞர் ஜே. பார்த்திபன், அதேபோல இறுதியாக நன்றியுரை வழங்க உள்ள நல்லாசிரியர் மா. முருகேசன், இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இலக்கிய சாரல் சகாராவை தாண்டாத ஒட்டகம் கல்வி நிறுவனம், இறுதியாக ஏற்புரை வழங்க உள்ள தேடல் புத்தக ஆசிரியர் ராஜேஷ் சரவணப்பிள்ளை, அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் வந்துள்ள அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேடல் உண்மையிலே மிக ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஆசிரியர் ராஜேஷ் சங்கரம்பிள்ளை இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த புக்கு நம்ம நல்லாசிரியர் ஜான் கணேஷ் சார்ட்ட நான் வாங்கினேன். அதில் ஒரு சில இதுகளை நான் வாசித்து பார்க்கும் பொழுது மிக ஒரு எளிய நடையில அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக கூறியிருந்தாங்க. இது சாருக்கு ஒரு 3வது புத்தகம். முதல் புத்தகம்ங்கிறது அவர் பிறந்த ஊர் ராசாகா மங்கலம்ங்கிற பிறந்த ஊர்ல அவர் ஊர் மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக முதல் புத்தகத்தை அவருடைய ஊர் பேர்ல வெளியிட்டிருக்காரு. 2வது புத்தகம் அப்படிங்கிறது என் வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற மாதிரி 2வது புத்தகம். இது 3வது புத்தகம் தேடல் தலைப்பு. உண்மையிலே தேடல்ங்கிறது மிக ஒரு அருமையான தலைப்பு. ஏனென்றால் தேடல் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது. அப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிலைக்காது. அதனால தேடல்ங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி தேடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு சமயத்திலும் தேடல் கண்டிப்பாக உண்டு. இதுல ஒரு 2-3 இதை மட்டும் நான் பார்த்தேன். தேடல் 21ல அதுல பார்த்தீங்கன்னா சர்பத், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். அதில் நான் பார்க்கும்போது அதை நான் ஒரு 2-3 தேடலை மட்டும் வாசித்து பார்த்தேன். அதில் ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது. அருப்புக்கோட்டைக்கு ஒரு 9 மணிக்கு போகிறாங்க. நன்னாரி சர்பத்து மேலே அவருக்கு ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, இளநீர் சர்பத்து ஒரு 9 மணிக்கு போகும்போது அந்த கடைக்காரர் என்ன செய்யறாங்க, அப்போ தான் கடையை திறக்காப்புல. திறந்தவுன்னு அவங்க சொல்கிறாங்க, கடை இப்போ தான் திறந்துருக்கேன், நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னோம்னா அந்த ஊரை பூரா சுற்றிட்டு கடைசியாக ஒரு 10 மணிக்கு மேலே வரும் பொழுது இவருக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க அங்கே இளநீர் வாங்குறதுக்கு. அப்போ 11 ஆளாக இவர் போய் இளநீர் வாங்கும்போது ஒரு இளநீருடைய விலை 70 ரூபா. அப்படிங்கும் பொழுது ஒரு இளநீரை 2 பேர் சாப்பிட்லாம். அப்போ நான் பாதி சாப்பிட்ருக்கேன், பாதியை நான் என்ன செய்றேன் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கிட்டே உள்ள உரையாடல். 40 வருடமா நான் இந்த கடையை நடத்துறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா நடத்தினாரு, அடுத்து எங்க அண்ணன் நடத்துறாங்க, நான் இப்ப நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல். அதே மாதிரி ஒவ்வொரு தேடல் 22 பார்த்தேன், 25 அந்த மாதிரி ஒவ்வொரு தேடலுமே மிக எளிதாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ராஜேஷ் அவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதனால அவருடைய படைப்பு இதோடு நிற்காமல் மென்மேலும் கண்டிப்பாக பல்வேறு விதமான நூல்களை கண்டிப்பாக அவர் எழுதி வெளியிட வேண்டும் என்பதை கூறி எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ள நன்றி, வணக்கம்.